ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்லயே ரெண்டு மாஃபியா கேங்கோட ஆட்கள் எல்லாம் வெப்பன்ஸ் எடுத்துட்டு சண்டை போட வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேங் வந்துட்டு ஹீரோவோட கேங். ஹீரோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃபூ, அவன் ஒரு பெரிய மாஃபியா பாஸ். இப்போ அவன் இன்னொரு கேங்கோட லீடர் தான் மீட் பண்ண வந்திருக்கான். இந்த லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட காட்ஃபாதர். அதாவது ஹீரோவை சின்ன வயசுல இருந்து அவங்க தான் வளர்த்திருப்பாங்க. அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாரு, நீ ஏன் கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்த, சடனா உனக்கு என்னாச்சு, பேசாம நம்ம இல்லீகல் பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேக்குற ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா நான் உங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் தப்புன்னு தோணுது, நம்ம இதோட அதை ஸ்டாப் பண்ணிடலாம், நானும் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ணக்கூடாது, கடைசியா உங்களை வார்ன் பண்ணிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோவோட காட்ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நான் என்னோட இல்லீகல் பிசினஸ் விட்டா எனக்கு பெரிய லாஸ் ஆயிரும், உனக்கு தெரியாத நம்ம செகண்ட் ஹேண்ட் பிசினஸ் பத்தி, அதனாலதான் நம்ம இப்ப பணக்காரங்களா இருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா ஃபூ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த காட்ஃபாதரோட ஆட்கள்லாம் வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு, ஏய் நீ என்ன பாஸே எடுத்து பேசுறியா, அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ ஒண்ணு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் உன்கிட்ட எல்லாம் பேச வரல, நான் என்னோட காட்ஃபாதர் கிட்ட தான் பேச வந்திருக்கேன், நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்பவே ஓவரா பேசி மட்டம் தட்டிட்டு இருக்கா. இதை கேட்டது ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவன் உடனே அந்த ஆளை போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காட்ஃபாதருக்கு செமையா கோவம் வருது. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் இதுக்கப்புறம் இல்லீகல் பிசினஸ் பண்ண மாட்டேன், நீங்களுமே பண்ணக்கூடாது, நீங்க என்ன வளர்த்திருக்கீங்க, என்ன உங்களோட எதிரியாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். தென் ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அவனோட காரை பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோக்கு வயிற்றுல நல்லா அடிபட்டுருது. இந்த சமயம் பார்த்து அந்த காட்ஃபாதரோட ஆட்கள்லாம் வந்துட்டு ஹீரோவை கொலை பண்ணதா துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பானா. அப்போ அந்த ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ இங்கதான் எங்கேயோ இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ரோட்ல தான் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அடிபட்டு இருக்க ஹீரோ பார்த்தோன்னு ஹீரோயின் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ தான், தயவு செஞ்சு அமைதியாரு, என்ன நிறைய பேர் துரத்திட்டு வராங்க, நீ மட்டும் கத்துனா என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்ல, இவளுமே அச்சச்சோ உங்களை துரத்திட்டு வராங்களா, நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் பண்ண போறா. போலீஸ்க்கு போன் பண்ணாதான் ஹீரோவே மாட்டிக்குவானே. அவன் உடனே என்ன பண்றானா, ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஆட்களுமே ஹீரோ பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த ஆட்கள் சும்மா விடுற மாதிரி தெரியல, யார்தான் இருக்காங்கன்னு பாக்குற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அவ உடனே என்ன பண்றானா, ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அறைய ஆரம்பிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்து கிஸ் பண்ணுவ, உனக்கு ஆல்ரெடி வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடா வந்து என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் ஹீரோ துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே அப்போ இவங்க ஹீரோ இல்ல போல, ஹீரோ வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற பக்கம் தேட போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்ததா இந்த மாதிரி நடிச்சிருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினே ஷாக்கா பாத்துட்டு இருப்பாளா. இதை பாக்குற அவளுமே, என்னங்க நான் உங்களை ரொம்ப வேகமா அடிச்சிட்டேனா, வலிக்குதா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோ சடனா ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ உடனே தள்ளி விட்டுட்டு ஹீரோவை அரைஞ்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. பாஸ் நீங்க இப்போ ஓகேவா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, இப்போ ஒரு பொண்ணு போனால, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை பத்தி டீடைல்ஸ் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு போல. நெக்ஸ்ட் டே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு தான் வந்திருக்கான். அந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க பொண்ணுகளுமே ஹீரோ பார்த்தோன்னே, ஹே யாரு இவன், செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக இந்த காலேஜுக்கு வந்திருக்கானா, ஹீரோயினை மீட் பண்ணதான் வந்திருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்க பொண்ணு, அதனாலதான் ஹீரோயினை தேடி அவன் படிச்சிட்டு இருக்க காலேஜுக்கே வந்திருக்கான். இந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்க டீச்சர் யாரும் இல்ல, அவங்க தான் ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட அப்பா கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சிசி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த டீச்சர் எல்லாம் பாரு, ஈஸியா இருக்க ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிட்டு கஷ்டமா இருக்க ப்ராப்ளத்தை நம்ம தலையில கட்டுறாங்க, உங்க அப்பாவும் இப்படிதான் இருக்காங்க, இதை நான் எப்படி சால்வ் பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாளா. ஹீரோயின் சொல்றா, ஏ மக்கு, உனக்கு புரியலன்னா என் கிட்ட டவுட் கேளு, நான் உனக்கு சொல்லி தரேன், அதுக்கு எதுக்கடி எங்க அப்பாவை திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக அப்படியே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே, யார் நீங்க, கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உள்ள வரக்கூடாது அப்படின்னு
சொல்றாங்க. அதுக்கு இவனுமே மாமனாரே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, உங்க பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளார் பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தான் வந்து கொடுக்குறான். என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எவ்வளவுமே கையை தட்டி விட்டுட்டு யார் நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்க ஹீரோயினோட அப்பாவுமே என்ன நடந்துட்டு இருக்கு, இது கிளாஸ் ரூம், நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் விட்டு வெளில போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே மாமனாரே உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே ஒன்னு மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இங்க இருந்து வெளில போறியா அப்படின்னு சொல்றாங்க. அவளுமே ஹீரோ கிட்ட நேத்து உனக்கு தலையில ஏதோ அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், நல்ல ஹாஸ்பிட்டலா போய் செக் பண்ணி பாரு, வந்து லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டு போக முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு. அட அரப்பைத்தியமே உனக்கு புரியுதா இல்லையாடா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட பக்கம் செம டென்ஷனா இருக்கு. நீ இப்ப வெளில போறியா இல்லாட்டி நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றேன்னா போலீஸ்க்கு தானே தாராளமா கால் பண்ணிக்கோங்க, யார் வந்தாலும் சரி, உங்க பொண்ணை என்னால விட்டுட்டு போக முடியாது, ஒருத்தங்களை லவ் பண்றது என்ன கிரைமா, இது எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்பா என்ன சொல்றாங்கன்னா ஆமா இது கிரைம் தான், அந்த பொண்ணுக்கு உன் மேல இஷ்டம் இல்லைல்ல, நீ இப்போ அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப பெரிய தப்பு, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே நான் பெரிய ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவன், என் பேர்ல நிறைய ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கேன், நீ படிச்சுட்டு இருக்க இந்த காலேஜ் கூட என்னோட தான், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாமே உனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா. இவங்க எப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த காலேஜோட பிரின்சிபல் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு சார் என்ன நீங்க இந்த பக்கம், நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா கிட்ட இவங்க தான் மிஸ்டர் பூ, இந்த காலேஜ் இவங்களோட தான், நம்ம காலேஜுக்கு வருஷம் 10 மில்லியன் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தயவால தான் இந்த காலேஜே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோமே ஹீரோயினோட அப்பா கிட்ட மாமனாரே இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா, உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், உங்களுக்கு நிறைய காசும் கிஃப்டும் கூட நான் தரக்கு ரெடியா இருக்கேன், என்ன சொல்றீங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, பேராசை பிடிச்ச மாதிரி தெரியுதா, எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம், ஒன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், என் பொண்ணு இந்த காலேஜ்லயே படிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூப்பிட்டு போலான்னு பாக்குறாங்க. அப்போ ஹீரோவோட ஆட்கள் ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் அங்கிருந்து போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு உனக்கு நான் லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை காமிச்சு இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவளுமே என்ன பணக்காரத்து மேல ஆடிட்டு இருக்கியா, எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட அப்பாவால எதுவுமே பண்ண முடியல, அவங்களே கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிம் வரான். அவன் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட வரும்போது கிம்மையுமே ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கிம் வந்து கத்திட்டு இருக்கான், டே நீங்க யாருடா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நேரா கிம் கிட்ட வந்து நீ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இதை கேட்டோட செம கடுப்பா இருக்கு. அவன் உடனே கிம் அடிச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ஹீரோயின் எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க வேலையை நிறுத்து, நீ மட்டும் ஹீரோயின் விட்டு போலினா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் எந்த கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பாய் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான பிசினஸ் கால் வருது. அதனால அவனுமே ஹீரோயின் கிட்ட சொல்லு நான் இப்ப போறேன், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிம்ம தான் தூக்கி விட்டுட்டு நீ இப்ப எப்படி இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம்மே யார் இவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின்மே நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்டதும் கிம்மே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் எவ்வளவு பெரிய மாஃபியா பாஸா இருந்தாலும் சரி, அவன் மறந்ததுக்கெல்லாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு தான் நிம்மதியாவே இருக்கு. இவ்வளவுமே நான் உன்னதான் லவ் பண்ணுவேன், நான் கண்டிப்பா வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் முன்னாடி நில்லுன்னு பண்ணி ப்ரப்போஸ் பண்றா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, நானும் ஃபைனல் இயர் படிச்சு முடிக்க போறேன், நான் வேற இந்த காலேஜோட டாப்பருங்கனால எனக்கு நல்ல டாப் கம்பெனில தான் வேலை கிடைக்கும், உன்னை நான் நல்லபடியா பாத்துக்குவேன், உனக்கு ரிச்சான லைஃபை நான் அமைச்சு கொடுப்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சிரிச்சுட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து மொத்த கிளாஸுமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோயினோட அப்பாக்குமே இந்த லவ் மேட்டர் தெரியும் போல. அவங்களுமே வந்துட்டு கிம் தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு கரெக்டான பேரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ பெரிய மாஃபியா கேங்ஸ்டர் ஆச்சு, அவன் எப்படி ஹீரோயினை விட்டு தருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிரவுண்ட்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்லும், நீ மட்டும் தனியா அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்டுட்டு, எனக்கு இந்த சிங்கர் தெரியும்பா, நீ வேணா ஊன்னு சொல்ல, இந்த சிங்கரை கூப்பிட்டு நான் உனக்கு கான்செர்ட் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறா. அப்ப ஹீரோ ஹீரோயினை போக விடாம ஹீரோயினை பிடிச்சு அவன் மடியில உட்கார வச்சுக்கிறான். சரி நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு எழுந்துடுறா. ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் தான் உன்கிட்ட நேத்து சொன்னேன்ல நான் ஆல்ரெடி கிம்ம லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, நான் சொல்றத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அந்த கிம்மு மண்ணாங்கட்டியெல்லாம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் தான் சொன்னேனே நேத்துல இருந்து நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு, மறந்துட்டியா சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, கிம் வந்துட்டு என்னோட கிளாஸ் முன்னாடி வச்சு என்ன ப்ரப்போஸ் பண்ணா, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நானும் கிம் கூடி சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்க போறோம், கிம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இல்ல பாய் ஃப்ரெண்ட்ல இருந்து இப்ப ஃபியான்சி ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோட ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. அவன் உடனே ஹீரோனை தூக்கிட்டு வந்து அவனோட காருக்குள்ளதான் போடுறா. ஹீரோயின்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ பக்கம் வந்து ஹீரோனை தொட விழும்போது இவ பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே கோவமா டிரைவர் கிட்ட, என்ன நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா, சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவனோட வில்லாக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை போக விடாம குண்டு கட்ட அவனோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறான். இவ சொல்றா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாளா. அவன் சொல்றான், இங்க பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் இவனை ஸ்டாப் பண்றதுக்காக அவனோட வாயை பிடிச்சு கடிச்சு வைக்க அவன் வாயில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், உனக்கு நான் 30 மில்லியன் காசு தரேன், உனக்கு தங்க வேணாலும் சொல்லு அதுவும் கூட தரேன், என்னோட ப்ராப்பர்ட்டியா பாதி உன் பேர்ல எழுதி வைக்கும் கூட நான் ரெடியா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ அழுதுட்டே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இருக்கா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுமே ஸ்டாப் பண்ணிட்டு, சரி மேரேஜ்க்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு போறான். ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விட மறுபடியும் பிடிச்சு வச்சுட்டு, இங்க பாரு என்கிட்ட இருந்து நீ எப்பயுமே தப்பிச்சு போக முடியாது, நான் ரொம்ப பவர்ஃபுல், நீ எங்க போனாலும் உன்னை ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு உன்னை அரைஞ்சது தப்புதான், நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் கீமை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவன் கிடையாது, நான் நினைச்சா எந்த பொண்ணு வேணாலும் அடைய முடியும், ஆனா எனக்கு தேவை லவ் தான், என்னோட பணத்தை வச்சு நான் எல்லாத்தையுமே வாங்கிடுவேன், ஆனா என்னால லவ் மட்டும் தான் வாங்க முடியாது, எனக்கு உன்னை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, உன் கூட தான் நான் லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, உனக்கே தெரியுது இல்ல காசை வச்சு என்னத்தை வேணாலும் வாங்கலாம், ஆனா லவ் மட்டும் உன்னால வாங்க முடியாது இல்ல, அப்படிதான் என் மனசுல கிம் இருக்கான், என்னால கிம்ம தூக்கி போட முடியாது, நான் கிம்ம தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஹீரோயின் கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாஸ் உங்களை பார்க்க காட்ஃபாதர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே நான் வரேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கேப்ல ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் காட்ஃபாதரை தான் பார்க்க வந்திருக்கான். அவங்க பொண்ணு ஷியாவையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. காட்ஃபாதர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ நினைச்சத ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கல, என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியை மூடிட்ட, இதனால எனக்கு எவ்வளவு லாஸ் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கூலா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த இல்லீகல் பிசினஸ் எல்லாம் விட்டுருங்கன்னு, நீங்க கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, காட்ஃபாதருக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க கையில வச்சிருக்க கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. உன்னால என்னோட அண்டர்வேர்ல்ட் பிசினஸே க்ளோஸ் ஆயிருச்சு, இதுக்காக நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்கா. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஷியாவுமி, ஏன்பா இவ்வளவு கோவமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்ராட்ல இருந்து இப்ப தான் சைனாக்கு வரா, நீங்க ரெண்டு இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க தான் நான் வந்திருக்கேனா, தயவு செஞ்சு ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, உன்னை யார் ஃபர்ஸ்ட் அப்ராட்ல இருந்து இங்க சைனாக்கு வர சொன்னா, நாங்க 2 சண்டை போறத பார்க்க பிடிக்கலனா திருப்பி நீ அப்ராடுக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோன்னு காட்ஃபாதருக்கு ரொம்பவே கோவம் வந்துருது.
இப்ப எதுக்கு ஷியா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நீ அவள சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்துட்டு வந்திருக்கீங்க. ஷியாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ உன்னை மீட் பண்ண வந்தது காரணமே ஷியாக்கும் உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றா, ஷியாவால என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அவளை சின்ன வயசுல இருந்தே என்னோட கூட பிறக்க தங்கச்சியை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஷியா என்ன சொல்றேன்னா, நீ வேணா என்ன தங்கச்சியா பார்க்கலாம், ஆனா எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும், நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காட்ஃபாதருமே, ஆமா நீ கண்டிப்பா ஷியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் என்னோட இல்லீகல் பிசினஸ்குள்ள நீ தலையிடக்கூடாது, என்னோட பொண்ணை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உடனே, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு காட்ஃபாதருக்கு செமைய கோவம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? உன்னை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், நீ கண்டிப்பா ஷியாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஹீரோ சொல்றா, நீங்க ஃபோர்ஸ் பண்றதுக்காக எல்லாம் என்னால உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஷியா செமையா ஷாக் ஆயிட்டு, நீங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் உனக்கு ஃபிளைட் புக் பண்றேன், நீ பேசாம அப்ராடுக்கே போயிரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்றான். அப்போ காட்ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, சரி இந்த ஃபூ ஃபேமிலிக்கு மருமகளா வரப்போற பொண்ணை நான் பார்க்கணும், நீ உனக்கு தகுதியான பொண்ணை தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லவ் பண்ற பொண்ணை மீட் பண்ண வர சொல்றாங்க. அதாவது ஹீரோயினை போட்டு தள்ளதான் இவங்க பிளான் பண்றாங்க போல. இந்த விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவ சொல்றான், அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா போதும், எனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு கண்டிப்பா வர்த்தான பொண்ணாதான் இருப்பா, நான் தான் ஷியாவை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஷியா இருந்து கத்திட்டு இருக்கா, என்னப்பா ஹீரோயினை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறான், இவன் என்ன வேண்டான்னு சொல்றது கேட்கதான் நான் அப்ராட்ல இருந்து இங்க வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. காட்ஃபாதருமே, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவளை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல காட்ஃபாதர் வந்துட்டு ஹீரோவை தான் மீட் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. காட்ஃபாதர் ஹீரோயினை பத்தி விசாரிச்சிருப்பாங்க போல. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு மிடில் கிளாஸ் பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவ வேற ஒரு பையனை லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர போறியா, இந்த பொண்ணு உனக்கு வர்த்தே கிடையாது, உனக்கு என் பொண்ணு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவ யாரை லவ் பண்றா, காசு இருக்கா இல்லையா அப்படிங்கறதால நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கான். அப்போ காட்ஃபாதருமே, இந்த ஃபூ ஃபேமிலியோட ரூல்ஸ் மீறினா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டெல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்கான். காட்ஃபாதருமே ஹீரோவை ஸ்டிக்க வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹீரோவை 100 தடவை அடிச்சு முடிச்சிட்டாங்க. அப்பயுமே ஹீரோ வந்துட்டு எனக்கு ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கதெல்லாம் கேட்டு காட்ஃபாதர் செமையா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோனோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்கு கிம்மோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. கல்யாண விஷயமா பேசதான் வந்திருக்காங்க போல. ஆனா ஹீரோயினோட அம்மாக்கு கிம் ஃபேமிலிய சுத்தமா பிடிக்கல. அவங்க வேண்டா வெறுப்பாதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான், அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க, நான் கிம்ம ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ கிம்மோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோயின் பின்னாடி அந்த மாஃபியா பாஸ் சுத்திட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், இதனால என் பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு கிம் சொல்றான், அம்மா நல்ல நேரத்துல எதுக்குமா அந்த ஆளை பத்தி பேசிட்டு இருக்க, யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன ஹீரோயினை யாருனாலே பிரிக்க முடியாது, நான் ஹீரோயினை ரொம்ப லவ் பண்றேன், அந்த மாஃபியா பாஸால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினோட அம்மாக்கு செம கடுப்பா இருக்கு. அவங்களுக்கு கிம்ம பார்க்கும்போது நல்ல மாதிரியே ஃபீல் ஆகல போல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்ததா கால் வருது. நான் உன்னை மீட் பண்ணணும், என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயினோட அம்மா கிம்மோட அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்க பொண்ணுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல, கல்யாணம் எல்லாம் பண்ண டவுரி கொடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான், அம்மா ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கிம் என்ன சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்கிட்ட டவுரி எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே கிம் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு முகத்தை ஒரு மாதிரி சுளிக்கிறாங்க. அவங்க டவுரி எதிர்பார்த்ததா இப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. ஹீரோயின் இப்படி சொன்னதும் அவங்க ஃபேஸே சேஞ்ச் ஆயிருது. இதை கேட்டதும் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னடி டவுரி எல்லாம் கொடுக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு தான், உனக்கு தான் நாங்க பார்த்து பண்ணணும், ஆனா இப்ப நம்ம கிட்ட டவுரி கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா கிம் தான் உன்னை சின்சியரா லவ் பண்றானே, இந்த டவுரி எல்லாம் வாங்காம அவனை கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிம் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான்.
அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு மறுபடியுமே கால் வர ஹீரோயின் அம்மா சொல்றாங்க யார் தான் கால்ல இருக்காங்க, போய் போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் தனியா வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா உனக்கு 3 நிமிஷம் தான் டைம், நீ மட்டும் என்ன பார்க்க வரலைன்னா நான் வந்துட்டு மேல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இவ்வளவுமே அச்சோ இவன் விட்டா மேலே வந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, இந்த லேட் நைட்ல என்ன மீட் பண்ண வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கோமா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளவுமே ஹீரோவை தள்ளி விடுறா. அப்பந்தான் ஹீரோக்கு அடிபட்டிருக்கதை நோட் பண்றா. அந்த காட்ஃபாதர் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து தான் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை நோட் பண்ணிட்டு என்ன உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகாம எதுக்காக நேரம் என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோமே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் 2 நிமிஷம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம் கிட்ட இருந்து தான் கால் வருது. கிம் தான் கால் பண்றான்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறான். கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ எங்க போன, சீக்கிரம் வா, எனக்கு டவுரி பண்ணல எதுவும் வேண்டாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்க அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, அந்த கிம்ம நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ என்னதான் மேரேஜ் பண்ணணும், நீ மட்டும் கிம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோவே அரைஞ்சிடுறா. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கும் கிம்முக்கும் மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்துறதை நிறுத்திக்கோ, எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறான். தென் ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். பாஸ் கிம் வந்துட்டு படிக்கிறதுக்காக நம்ம கிட்ட தான் 3 மில்லியன் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்க இப்போ ஹீரோமே வந்துட்டு கிம்மை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஆட்கள்லாம் சேர்ந்துட்டு கிம்மை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கார்டு வந்துட்டு கிம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ படிக்கிறதுக்காக எங்க பாஸ் கிட்ட 3 மில்லியன் நீ கடன் வாங்கியிருக்க, அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது, இன்னும் 3 நாள்ல அந்த 3 மில்லியன் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கிம் என்ன சொல்றானா, எப்படிங்க 3 நாள்ல 3 மில்லியன் ரெடி பண்ண முடியும், என்னால இப்ப காசை அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த கார்ட்மே சரி நீ இப்ப காசு கொடுக்கலனா ஹீரோனை பிரேக்கப் பண்ணிட்டு போ, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கிம் என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும் இது நீங்க எனக்கு செட் பண்ண ட்ராப் தான் சொல்லிட்டு என்னால ஹீரோனை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்தோன்னே கிம்முக்கு செம கடுப்பா இருக்கு. என்னைய நக்கலா சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு உண்மையான லவ் பத்தி ஏதாவது தெரியுமா, உனக்கு ஹீரோயின் மேல இருக்கிறது லவ்வே கிடையாது, நீ எல்லாம் ஹீரோனோட லவ்வுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா கிம்முக்கு தான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கா. கிம் கால் அட்டன் பண்ணனால இவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கிம்ம வந்துட்டு நேரடியா வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கால் வரத நோட் பண்றான். அவன் கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு இது கிம்மோட வாய்ஸ் மாதிரி தெரியலையே, நீங்க யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இப்போ ஹீரோமே ஆமா நான் கிம்மல தான், ஆனா கிம் இப்போ என்னோட கஸ்டடியில தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சது இது ஹீரோட வேலைதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா கிம் எதுக்காக நீ கிட்னாப் பண்ண, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றேன்னா இப்போ குடோன்ல தான் இருக்கேன், உனக்கு அவ்வளோ டைம் எல்லாம் நான் கொடுக்கல, கிம்மோட உயிரை காப்பாத்தணும்னா நீ 10 நிமிஷத்துல இந்த குடோனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே வேகமா கிளம்பி அந்த குடோனுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா கிம்மா போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அழுதுட்டே ஹீரோவோட சட்டையை பிடிச்சதை கேட்க ஆரம்பிக்கிறா. உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு என்னோட லைஃப்ல வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளவுமே கோவம் வந்து ஹீரோவை அணிஞ்சிடுறா. ஹீரோயின் சொல்றா ஒன்னு மாதிரி ஒரு மோசமானவன் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு கிம் மேல லவ் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை போட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே ஹீரோமே நான் என்னடி பண்றது, சின்ன வயசுல இருந்தே லவ்னா என்னன்னு தெரியாம நான் வளர்ந்து வந்தேன், நீ என்ன அன்னைக்கு காப்பாத்தினல அப்பந்தான் நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன், உன்னை பார்த்ததுக்கு அப்பந்தான் தான் நான் லவ்னாலே என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணியாவது நான் உன்னை அடைஞ்சு தீரணும், எனக்கு நீ வேணும், என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க, உனக்கேண்டி என் மேல இருக்க லவ் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பயந்து ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி தள்ளி போறத பார்த்த உடனே ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவ மறுபடியுமே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண இவ அரைஞ்சிடுறா. தயவு செஞ்சு நீ லவ் பண்றேன்னு சொல்லாத, உன் வாயில இருந்து லவ்ங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை அந்த அளவுக்கு ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு
ப்ளீஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னோட லவ் கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்ல, இப்போ இவ்வளவுமே கனவுல கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுமே உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்ட்ஸ் கிட்ட சொல்லி கிம்மா போட்டு தள்ள ஆர்டர் போடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த கார்டை ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்காக நீங்க இங்க கிம்ம கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காட் சொல்றான் கிம் வந்துட்டு என்கிட்ட 3 மில்லியன் பணம் வாங்கியிருக்கான். அந்த பணத்தை அவன் இன்னும் ப்ராப்பரா கட்டவே இல்ல. இப்போ அது 10 மில்லியன்ல வந்து நிக்குது. எங்க கிட்ட கடன் வாங்கிட்டு காசை கொடுக்கலனா அவங்க கிட்ட நாங்க இந்த மாதிரி காசு வசூலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட தான் பேச வந்திருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு கிம்ம விட்டுருங்க, கிம்முக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டோன்னே ஹீரோமே சரி கிம்முக்காக நீ ஒன்னே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பானா. இவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பானா, ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவா அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு சொல்லியிருப்பான். ஹீரோயினுமே பயந்துட்டு சரி கிம்முக்கா நான் என்னையே தர ரெடியா இருக்கேன், எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருக்க டேபிள்ல போய் படுக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோமே அவனோட கோட் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண போறான். ஆனா ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவ மூஞ்சி திருப்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, எவனுமே சரி நான் என்னோட மைண்டை மாத்திட்டேன், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், உனக்கு என் லவ் பிடிச்சு போய் நீ கூட லைஃப் லாங் கூட இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அப்பயும் நீ என்ன கல்யாணம் பண்ணணும், ஆனா நம்ம 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். உனக்கு என் மேல லவ் இல்லைன்னா நீ என்னை விட்டு எப்ப வேணாலும் போய்க்கலாம், ஆனா அந்த 1 வருஷமும் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக கூடாது. என்ன கான்ட்ராக்ட்ல சைன் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ அழுதுட்டு இருப்பா. ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு சீக்கிரமா முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கிம் என்ன சொல்றானா, நானும் அவளும் 1 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கோம், லவ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோமே எது வந்தாலும் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வருவாளா, அங்க கிம்மோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை அறையிறாங்க. என் பையன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான், ஹீரோ என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. கிம்மோட அப்பா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவன் 10 வருஷம் ஜெயில தான் இருக்கணுமாமா, என் பையனோட லைஃபே இப்படி காலி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என் பொண்ணுனால ஒன்னும் உங்க பையன் ஜெயிலுக்கு போல, அவன் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கனாலதான் ஹீரோ அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல என்னாலதான் கிம் ஜெயிலுக்கு போயிட்டான், இதை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்போ ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவனும் என்ன ஹெல்ப்னு சொல்லி கேட்க, இவ கிம்ம ரிலீஸ் பண்ண சொல்றா. இதை கேட்டதும் அவன் செமையா கோவப்பட்டு ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்காக தான் பேச வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோமே இல்ல பொறுமையால என்னால கேட்க முடியாது, எனக்கு நீ இப்ப வேணும் அப்படின்னு சொல்றா. இவளுமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போறா. அப்போ அவ கிம்ம எப்படி மீட் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இவ கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவ பீரியட்ஸ் ஆயிருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு கிம் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கிம் வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண பக்கத்துல வரான். அப்போ அவதான் ஸ்டாப் பண்றா, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் கிஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இவ ஹீரோவோட மடியில உட்காந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. தென் ஹீரோவும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க இவ உடனே அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ என்ன சொல்றானா, எதுக்கு இப்போ நீ அழுது வடிஞ்சிட்டு இருக்க, நீ என்னோட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இவளுமே சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு அவனோட கார்ட்ஸ் கிட்ட சொல்லி கிம்ம ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, உனக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ், நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கலனா கிம்ம திருப்பி நான் ஜெயிலுக்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு அவரோட மேரேஜ்க்கு தான் ரெடி ஆயிட்டு இப்போ ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்கா. மேக்கப் ஆர்டிஸ்ட்மே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் என்னப்பா நல்ல லக்கு தான், நல்ல பெரிய பணக்காரனா பார்த்து வளைச்சு போட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுறான். வந்தவன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தான் கேக்குறா, இவளுக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், உடனே எப்படி பேசிட்டால அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அவளை எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணு தப்பா சொல்லிட்டா, ஒன்னு மாதிரி ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது எனக்கு நல்ல வாழ்க்கைன்னு சொல்றா, எனக்கு தான் தெரியும் இது எவ்வளவு மோசமான வாழ்க்கைன்னு, அந்த பொண்ணை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோமே அந்த பொண்ணை போக விட்டுறான். இவன் அதுக்கப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் எல்லாம் நைட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்டிங் ஹாலுக்கு தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கான். வெட்டிங் ஹால்ல ஹீரோயினோட அம்மா அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தது ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அம்மா அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஹீரோ மிரட்டி தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான் போல. ஹீரோ அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ஹாலை வந்து ரோஸாலே டெக்கரேட் பண்ணிருக்கான் போல. அந்த டிசைன்ல ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே எனக்கு விருப்பமே இல்லாம நடக்கிற கல்யாணம்,
இதுல என்ன டெக்கரேஷன் இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமி அப்படிலாம் நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு தான் போறான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேத்துக்குமே மேரேஜ்க்கு சம்மதமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறான். இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ உடனே என்னோட கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து அவனோட கழுத்திலே வச்சிடறான். இதை பாக்குற ஹீரோயின்மே அவ கையால அந்த வாளை பிடிக்க அவளோட கை கிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ இப்படி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ உடனே அந்த வாளை வாங்கி அவளோட கழுத்துல வச்சுட்டு, நீ பண்றதெல்லாம் பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கிம்ம லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ கொல்லுனா ஃபர்ஸ்ட் என்ன கொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தான் ஹீரோயினை கொல்ல முடியாது இல்லையா. அவன் அந்த வாளை தூக்கி போட்டுறான். அப்போ கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிட்டு நம்ம இங்க இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஹீரோ பார்த்துட்டு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணணும்னு நினைச்ச, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கூட கிளம்ப பாக்குறா. உடனே மேரேஜ்க்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஹீரோவே ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போறா, இந்த கல்யாணம் இதோட நின்றுச்சு, வாங்க நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப போறாங்க. இது ஹீரோக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிருது. அவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், யார் சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் இப்ப ஸ்டாப் ஆயிருச்சுன்னு, இன்னும் இந்த கல்யாணம் நடந்து முடியல, எல்லாரும் இங்க உட்காருங்க இல்லாட்டி உங்க எல்லாத்தையுமே கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் கிம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சுதான் மிரட்டிட்டே இருக்கான். நீ போய் என்ன மேரேஜ் பண்ற, என்ன மேரேஜ் பண்ணலன்னா உனக்கு என்ன நடக்கும் நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கிம்ம சுத்தி பெட்ரோல் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு நெருப்பு பத்த வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. இவ இருந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வழக்கம் போல மிரட்ட ஆரம்பிக்கிறான், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்ல அந்த கிம்ம கொன்னட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க கிம்மோட அம்மா இருந்து புலம்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பையனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஹீரோவே சரி கிம்மோட கதையை முடிச்சாதான் இவனை கல்யாணம் பண்ணிக்குவா போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை பத்த வச்சு கிம்ம மேல தூக்கி போட வரதுக்குள்ள ஹீரோயின் கத்ரா, ப்ளீஸ் கிம்ம எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா ஹீரோனை கூப்பிட்டு போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கா மேரேஜ் சர்டிபிகேட்டுக்காக. போட்டோ எடுத்த கையோட மேரேஜ் சர்டிபிகேட்மே வந்துருச்சு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இவனுக்கு மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் செகண்டே ஹீரோ கிம்ம ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கிம்மோட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதுக்கப்புறம் நீங்க இந்த சைனாக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஊரை விட்டே துரத்தி விட்டுறான். தென் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ற மெய்ட் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஃப்ட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக என்ன கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னா, அவனோட எல்லா ஷேர்ஸ்லுமே பாதி ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருக்கான். ஹீரோ நினைச்சிருப்பான் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்தா அவ சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டு. ஆனா ஹீரோயின் கோவத்துல அந்த ஃபைல் எல்லாம் கீழே தள்ளி விட்டுறா. எனக்கு உன்னோட ஷேர்ஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒன்னையும் பிடிக்கல, எனக்கு உன்னோட ஷேர்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோனை தூக்கிட்டு வந்து பெட்ல தான் போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்லாம இருக்கதை பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்க, நீ இப்போ என்னோட வைஃப், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம், சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் ஷவர் எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்து பார்க்கும்போது அவளோட ரூம்ல பாம்பு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ அம்மா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ உள்ள வருவானா, ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துக்கிறா. ஐயோ என்னையா வீட்டுக்குள்ள பாம்பெல்லாம் வளர்த்துறியா, பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேடெல்லாம் கூப்பிட்டு ரூமை செக் பண்ண சொல்றான். பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்து படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ இந்த ரூம்குள்ள வேற எங்கேயாவது பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு நீ இன்னும் தூங்கலையா, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ ரொம்ப பாசமா எழுந்து ஹீரோயினுக்கு தான் ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ காட் கிட்ட இருந்து கால் வருது, முக்கியமான ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க சீக்கிரம் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோமே என்னால எதுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா, இன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஸ்விம்மிங் பூல்ல பார்ட்டி இருக்கு, மறக்காம ஸ்விம்மிங் சூட் போட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே காலை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட தான் நான் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்பாளா. இவனுமே சரி காலேஜ் போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் காலேஜுக்கு போக தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் சூட் போடலாம் தான் பாக்குறா. ஆனா அவ பாடி ஃபுல்லா பைட் மார்க் இருக்கிறதுனால அவ ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கா. இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது அந்த வீட்டுல இருக்க மேட் பாக்குறாங்க. அவங்க ஷியாக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் காலேஜ்ல இருக்க ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காலேஜுக்கு வந்துடுறாளா. ஃப்ரெண்ட் உடனே ஹீரோனை பார்த்துட்டு, என்னடி இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க, உன்னோட ஸ்விம்மிங் சூட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இல்லையா, அதான் நான் இதை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனை புல்லி பண்ற கேங் வராங்க.
அவங்க உடனே ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ கிம்ம தானே லவ் பண்ணி சுத்திட்டு இருந்த, பணக்காரனா அந்த கேங்ஸ்டர் வந்தோன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஒன்னு மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு நான் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவன் ஒன்னும் ஹீரோவை பிடிச்சு மேரேஜ் பண்ணிக்கல, உனக்கே தெரியும்ல அந்த கேங்ஸ்டர் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு அப்படின்னு சொல்ல அந்த புள்ளி கேங்கோட லீடர் உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் சும்மா சாக்கு, அவன் பணக்காரனா இருக்கறனாலதான் இவ கல்யாணம் பண்ணியிருக்கா. மிஸ்டர் ஃபூ ரிச்சான பர்சன், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய பவர் இருக்கு. அவங்க நினைச்சா இந்த சைனாவே விலை கொடுத்து வாங்கிடலாம், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொண்ணுகளுமே ஆசைப்படுவாங்க. இந்த ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவை ஏதோ பண்ணி செடியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த புள்ளிகள் லீடர் வந்துட்டு அப்பயுமே ஹீரோயினை போக விடாம பிளாக் பண்ணிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கா. சி உனக்கு வெக்கமாவே இல்லையா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரிகர் பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செமையா கோவம் வருது. அவ உடனே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், நான் யாரை லவ் பண்ணிட்டு யாரை மேரேஜ் பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு, நீ எல்லாம் ரொம்ப நல்லவளா, என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த புள்ளி கேங்கோட லீடருமே உன்னாலதான் கிம்மோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு, உன்னை என்ன பண்ணுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயில ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் ஊத்தலான்னு பாக்குறா. ஹீரோயின் கோவப்பட்டு அந்த பொண்ணை அறிஞ்சிடுறா. அந்த புள்ளி பொண்ணுமே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அறிவ, இருடி உன்னை என்ன பண்ணுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோயினை பிடிக்க வச்சு ஹீரோனோட வாயில ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க ஊத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஃப்ரெண்டையுமே பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு இது கேட்க பிடிக்காம அவனை மிதிச்சு தள்ளி விட்டுறா. அவனுமே கோவப்பட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். அப்போ ஹீரோயினோட கழுத்துல இருக்க பைட் மார்க்க பாத்துறாங்க. உடனே எல்லாருமே ஹீரோனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிம் பிரேக்கப் பண்ண கவலம் கூட இல்லாம இவ ஹீரோ கூட ஒன்னா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அந்த புள்ளி பண்ண உடனே ஹீரோயினை அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே தள்ளி விட்டுறா. காப்பாத்த வந்த ஃப்ரெண்டுமே வந்துட்டு தடுத்துறா. அதுக்கப்புறம் நிறைய ஐஸ் தண்ணி எல்லாம் பக்கெட்ல கொண்டு வந்து ஹீரோயின் மேலே ஊத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வைஸ் பிரின்சிபல் வராங்க. அவங்க அந்த புள்ளி பொண்ணுகிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுமே சார் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இது ஃபூ ஃபேமிலி சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா வைஸ் பிரின்சிபலுமே எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. இங்க ஹீரோனை போட்டு தண்ணியில முக்கி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மூச்சு விடக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட கார்ட்ஸோட வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் அன்கான்சியஸ்ல இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே பதறி போயிடுறான். இங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது அங்க பிரின்சிபலே வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கிட்ட கேட்க அவனுமே ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பொண்ணை எல்லாரும் புலி பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம் கேட்க இது ஃபூ ஃபேமிலி சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் இந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபலுமே ஐயோ கதை முடிஞ்சது, நம்ம காலேஜை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. தென் ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினை புலி பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டு கார்ட்ஸ் பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக ஹீரோயினை புலி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை யாரும் புலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா. எதுக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இவளுமே அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண இவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பயுமே அழுக விட மாட்டேன், உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே நான் இப்போ உங்களை என்னென்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்பாளா. ஹீரோமே நான் அவளோட புருஷன் தானே, என்ன நீ புருஷனே கூப்பிடு அப்படின்னு சொல்றா. இவளுமே பயந்துட்டே ஹீரோவை புருஷன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் காலேஜ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினை புலி பண்ணிருப்பாங்க இல்லையா, எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டது மட்டும் இல்லாம அவங்க மேல ஐஸ் தண்ணியுமே ஊத்தி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு குளிர் தாங்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற கார்ட்ஸ்மே என்ன உங்களுக்கு இப்படி கஷ்டமா இருக்கா, இந்த மாதிரி தானே எங்க மேடமுக்கும் கஷ்டமா இருந்திருக்கும், எங்க மேடமை யார் புலி பண்ண சொன்னாங்க, அந்த விஷயத்த மட்டும் நீங்க சொல்லேனா நீங்க தண்ணிக்குள்ளேதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவங்க அப்பயுமே யாருமே வாயை திறக்கிற மாதிரி தெரியல. காட் உடனே அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி பெட்ரோலை ஊத்தி விட்டுட்டு இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இப்படியே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த புள்ளி கேங்ல ஒருத்தி வந்துட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷியா தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் உடனே இந்த விஷயத்த ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஷியா தான் சொல்லிட்டு ஹீரோ இப்ப நேரா கிளம்பி ஷியாவை பார்க்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக சூப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பான். பக்கத்துல ஒரு நோட்மே இருக்கு. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் மறக்காம இந்த சூப்பை குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே பாக்குறா, என்ன ஹீரோ நம்ம மேல இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஷியாவை தான் மீட் பண்ண வந்திருக்கான். வந்தவன் ஷியாவோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃபே புலி பண்ண சொல்லியிருப்ப,
என் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகல, அதனால நீ தப்பிச்சுட்ட, இல்லாட்டி நான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஷியா கையில ஒரு கத்தியை கொடுத்து, உனக்கு என் மேல ஏதாவது கோவம்னா என் மேல காட்டு, என் பொண்டாட்டிய தொலை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே அந்த கத்தியை எடுத்து அவளோட கழுத்துல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஷியாக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. எப்படியாவது ஹீரோவை ஹீரோயின் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஷியா வந்துட்டு ஹீரோயின் தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட வந்து நல்ல மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. நான் எதுவும் வேணுட்டு பண்ணல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஹீரோ நல்லவன் கிடையாது, அவன் முன்னாடி கிம் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியுமே வந்துட்டு கிம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜெயில இருந்து கஷ்டப்படுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. அது மட்டும் இல்லாம ஜெயில இருக்க கிம் போட்டு தள்ளுறதுக்கு கூட ஆள் அனுப்பி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. இப்பதான் ஹீரோ மேல கொஞ்சம் நல்ல ஒப்பீனியன் வந்தது, அதுக்குள்ள ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோ மேல இப்ப ரொம்ப வெறுப்பு தான் வருது அவளுக்கு. அப்போ ஷியா வந்துட்டு ஒரு பாட்டில மெடிசன் கொடுக்கறா. இது ஹீரோவோட ட்ரிங்க்ல கலந்துரு, இது குடிச்சிட்டா ஹீரோ மயக்கமாயிருவான், அதுக்கப்புறம் நீ ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் போட்டு கொடுக்கறா. அப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கிம் பாத்தீங்கன்னா ஜெயில தான் இருக்கான். இவனை ஹீரோ ஒன்னும் பிடிச்சு கொடுக்கல போலீஸ் கிட்ட, இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி ஜெயில மாட்டி இருக்கான் போல, இவன் ஆக்சுவலி நல்லவனே கிடையாது. ஷியா இப்போ இந்த கிம்மை தான் மீட் பண்ண வந்திருக்கா. நான் எப்படியாவது ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்கணும், அதுக்கு எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், உன்னை வச்சுதான் நான் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. கிம்மே இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் அவளோட பெட்ரூம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. என்னாச்சு, எப்பயும் என்ன பார்த்தா வெறுப்பா தானே இருப்ப, இப்போ என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்ன எதுக்கு இப்படி ஷாக் ஆயிட்டீங்க, இன்னும் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் எல்லாம் குடிக்க கொடுக்கறா. ஹீரோமே அந்த வைனை குடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோவோட மடியில ஏறி உட்கார அவனுமே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என் மேல லவ்ல விழுந்துட்டியான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு தலை சுத்தற மாதிரி ஆக இவ உடனே ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோமே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு இப்ப உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது, ஆனா எல்லா நம்பிக்கையும் நீங்க எடுத்துட்டல, இன்னும் நீ மாறவே இல்ல, அப்படியே மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்க, என்னால உன்னை இதுக்கப்புறம் மாத்த முடியாது, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல, கிம்மை ரிலீஸ் பண்ணன்னு சொல்லிட்டு தானே என்ன மேரேஜ் பண்ண, ஆனா கிம்மை திருப்பி நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கல, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வெளில ஷியா தான் நின்னுட்டு இருக்கா. ஷியா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, கிம் மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க, இந்த கார்ல ஏறி போ, இந்த டிரைவர் வந்து கிம் இருக்கிற இடத்துக்கு உனக்கு கொண்டு போய் சேர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி ஷியா கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கான்னா, ஹீரோக்கு நான் கலக்கி கொடுத்த மயக்கம் வந்தனால அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல, அவங்க சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஷியாமி அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல, ஹீரோ நல்லா தான் இருப்பாங்க, நீ போய் கிம்மை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு கார்ல ஏத்தி அனுப்பி வச்சிடறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இவ சில ரவுடிக்கெல்லாம் கால் பண்ணி, நான் சொன்ன இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறா. அந்த இடத்துக்கு வந்து கிம் கிம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அங்க யாருமே வரல. ஹீரோயின் அந்த இடம் ஃபுல்லா கிம் தான் தேடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினை அங்க நிறைய ரவுடி பசங்க எல்லாம் வந்து சுத்தி நின்னுக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஷியாவோட ஏற்பாடு தான் போல. இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் முழுசா மயங்கி இருக்க மாட்டான். அவன் உடனே அவன் கார்ட்ஸுக்கு தான் கால் பண்றான். ஹீரோயின் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா, அவ எங்க இருக்கா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவங்களுமே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ பயத்துல வேகமா ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஹீரோமே கால அட்டன் பண்ணிடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது, இது எல்லாமே ஷியாவோட ட்ராப் தான் சொல்லிட்டு. அந்த ரவுடி பசங்க எல்லாருமே ஹீரோயினை கொலை பண்றத பத்தி பேசிட்டு இருப்பாங்களா, இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோ கால்ல கேட்டுட்டு இருக்கான். அவன் எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனோட கைய அவனே கிழிச்சுக்கிறான். இந்த வலியோட இருக்க போது அவனுக்கு மயக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இதை பாக்குற காட்மி, பாஸ் உங்களை எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எனக்கு ஹீரோயின் ரொம்ப முக்கியம், நம்ம அவளை சீக்கிரமா காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி வர்றதுக்கு அந்த ரவுடி பசங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ கார்ட்ஸோட வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோவோட கையில கட்டாய இருக்கிறத பார்த்தோன்னே அவ ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா, என்ன மன்னிச்சிடுங்க, அந்த ஷியா என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டா, இது எல்லாமே அவ செட் பண்ண ட்ராப் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு நெரிக்கிறான். அவ சொன்னா, உனக்கு எங்க போச்சு அறிவு, நான் இப்படி பண்ணிருப்பேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் எதுவுமே வேணும்ட்டு பண்ணல, எல்லாமே அந்த ஷியா தான் டிராமா பண்ணி என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஷியாவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஷியா ஹீரோ கிட்ட, என்னாச்சு, என்ன நீங்க இந்த காட்ஃபாதரோட வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஷியாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான்.
நான் உன்கிட்ட பலமுறை வார்ன் பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடான்னு சொல்லிட்டு. ஆனா நீ அதை கேட்கவே மாட்டேங்கிறல்ல. இப்போ ஏதோ ஒரு டிராமா பண்ணி என்னையும் என் பொண்டாட்டி பிரிக்கலான்னு பாத்திருக்க. உன்னை இப்ப கொல்லதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு காட்ஃபாதர் வந்துடுறாங்க. வந்தவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, என் பொண்ணை இப்ப விடுறியா இல்லையா, வார்த்தைக்கு வார்த்தை அவனோட தங்கச்சி மாதிரின்னு சொல்லுவ, என்ன உன்னோட தங்கச்சியை கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு அவனோட காட்ஸ் கிட்ட சொல்லி காட்ஃபாதரை வெளில கூப்பிட்டு போக சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட காட்ஸ் கிட்ட சொல்லி ஷியாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஷியாவை எல்லா காட்ஸுமே சேர்ந்து அடிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து கார்ல போட்டுதான், நீ என்ன நம்மள அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்லயே ஒன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷியாவை நல்லா அடிச்சு முடிச்சுட்டு காட்ஃபாதர் கிட்ட தான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அது ஹீரோவோட லைஃப்ல நீங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்ஃபாதர் ஷியா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எப்படியாவது ஹீரோவை ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு மெடிசன் போடுறதுக்கு. டாக்டர் ஹீரோயினுக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, சரி நீங்க ரெண்டு கொஞ்ச நாளைக்கு வந்து டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறான். குளிக்க போகும்போதும் கூட ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து விடுறான். ஹீரோயின் சொல்றா, நானே குளிச்சுக்கிறேன், நீங்க எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, இங்க பாரு டாக்டர் தான் உன்னை கேர் பண்ணி பாத்துக்க சொல்றாங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுக. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி உனக்கு எப்போ என் மேல லவ் வருதோ அப்பவுமே நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட எல்லாம் சரியா பேசுறதில்ல, அப்படியே அவங்க லைஃப் ஓடிட்டு இருக்கு. அப்போ மேட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மேடம் 3 மாசமா நீங்க இதே ரூம்குள்ள தான் இருக்கீங்க, எப்ப நீங்க வெளில வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இதுக்கு இந்த ரூம்குள்ளே இருக்க, வெளில வா, நீ சரியா சாப்பிட்ட மாதிரி தெரியல, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, நான் இதுக்கு வெளில வரணும், என்னால வெளில வர முடியாது, நான் என்னோட பேரண்ட்ஸை பார்க்கணும், அவங்கள பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி உன் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூப் மாதிரி கொடுக்குறான். ஹீரோயின் அது குடிச்சு பார்த்தோன்னே அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்க அம்மா இந்த மாதிரி தான் சூப் செய்வாங்க போல. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவ ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அப்பா அம்மா நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்றாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும். ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலாமா, அதனாலதான் நாங்க ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்லாதனால ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ ஹீரோ கூட நல்லா வாழணும்னு சொல்லிட்டு. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட காலை பிடிச்சதை கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்னோட அப்பா அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, நான் அவங்கள பார்க்கணும், எப்படியாவது மீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், உன் கண்ணுக்கு நான் பார்க்க எப்படி மான்ஸ்டர் மாதிரி தெரியனா, நான் அவங்கள எதுவுமே பண்ணல, அவங்க தான் வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதுவுமே நம்பாம ஹீரோ கிட்ட தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நான் உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. இதை நோட் பண்ற ஹீரோயினோட அம்மாவுமே, என்னமா வாமிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி பாரு, நீ பிரெக்னெண்டா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவளுமே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாக்குறா. சோ இவ பிரெக்னெண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவனுமே சரி நான் சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிம்மோட அம்மா தான் கால் பண்றாங்க. கிம்முக்கு உடம்பு சரியில்லமா, அவன் இப்ப செத்துருவான் போல இருக்கான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறான், தயவு செஞ்சு வந்து கிம்ம மீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவளுமே ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுமே ஆமாமா கிம்முக்கு உடம்பு சரியில்லை, அவன் சாக போறான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னதான் மீட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே கிம்மோட அம்மா சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கா. வந்தவ கதவை தட்ட, கதவை தந்துட்டு இந்த கிம் தான் வரா. கிம் நல்லா இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ இவங்க நம்மள போய் சொல்லிதான் வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாளா. கிம்முமே ஹீரோனை பார்த்தோன்னு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உள்ள வா நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேக்குறா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னாங்க, ஆனா நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, கிம்முமே எங்க அம்மா சும்மா சொல்லியிருப்பாங்க, நீ வா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கேயாவது அப்ராட்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவாளா.
இவனுமே சரி நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிடுறான். இவளுமே சரி கிம் கிட்ட பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு இவளும் உள்ள வந்து உட்கார்றா. அப்போ கிம்மோட அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்களா, இவளுமே அந்த தண்ணியை குடிச்சிடுறா. குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரியே இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு கிம் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, நீ இந்த ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, கிம்முமே ஆமா நான் அந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன், பணக்காரனா வந்தோடனே என்னை கழட்டி விட்டுட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டல, அவனால என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு, இப்போ நான் ஜெயில இருந்து வந்ததே உடனே ஹீரோவையும் ரிவெஞ்ச் எடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவ எல்லாத்தையுமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. கிம் அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப என் கிட்டதான் இருக்கா, நீ மட்டும் நான் சொல்ற அட்ரஸ்க்கு வரலைனா அவளோட போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் கிம் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ நல்லவன் நினைச்ச, இப்படி நீ இப்படி மாறின அப்படின்னு சொல்லி கேட்க, கிம் சொல்றா யார் சொன்னா நான் நல்லவன்னு, நான்லாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட அம்மா வந்துட்டு இவகிட்ட என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, அவ கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் கிம் கிட்ட உனக்கு சடனா என்னாச்சு, நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. கிம்முமே ஃபர்ஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு எதுவுமே சிக்கவே இல்லை, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் நடிச்சேன், நீ எனக்கு கடைக்கு போற சமயமா பார்த்து ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான், இல்லாட்டி அப்பவே உன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு உன்னை கழட்டி விட்டுருப்பேன், இப்ப கூட நான் அவனால ஜெயிலுக்கு போல, நான் ஒரு பணம் மோசடி பண்ணிட்டேன், அதனால என்ன ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க, இப்போ அந்த ஷியா தயவால தான் நான் ரிலீஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது அவ ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா, நீ என் பக்கத்துல வந்தா உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து கத்தியை வாங்கிட்டு கிம் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். கிம் வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னே வந்துட்டியா நீ, ஹீரோயினை உயிரோட விடணும்னா நீ என்கிட்ட நில்லுன்னு பண்ணி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எவ்வளவு பெரிய மாஃபியா பாஸ், ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவனுமே நில்லன் பண்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கிம் அசந்த சமயம் பார்த்து ஹீரோ கிம்ம தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுறாங்க. தென் ஹீரோ ஹீரோயினை கார்ல தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு அந்த கிம் ட்ரக்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அவன் ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. தென் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்பயுமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோனுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவன் உடனே ஹீரோனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோனை செக் பண்ணிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவன் உடனே அவனோட கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான், நான் அப்பாவாக போறேன்னு சொல்லிட்டு. அவன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், அந்த குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இவளுமே எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே சரின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக ஹீரோ ஃபுட் கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்றாங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், ஹீரோ மேல உயிரை வச்சிருக்காங்க, என் கூட சேர்ந்து அவங்க தான் உனக்கு குக் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசுறா. ஹீரோக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஹீரோயின் அவளை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு. தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா அவங்க லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோயினுமே அதை ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கா. தி நெக்ஸ்ட் சீன்ல அந்த காட்ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க போல. ஹீரோயினுமே காட்ஃபாதர் வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க பார்த்தா காட்ஃபாதரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹீரோயினை ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ யார் என்னன்னு கூட பார்க்கல, அவங்கள அறிய ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்டாட்டியை யாராவது மோசமா பேசினா அவங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு. அப்போ காட்ஃபாதரோட ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ காட்ஃபாதரோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம அவங்களுமே அறிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காட்ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க எதையும் யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இல்லீகல் பிசினஸ் பண்ண மாட்டேன், அதுக்கான கான்ட்ராக்ட் ஃபைல் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. ஹீரோமே அந்த ஃபைலை வாங்கிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு சரி நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கேட்பாங்களா. அப்போ காட்ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் திருந்திட்டேன்ல, இன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இங்க ஸ்டே பண்ண ஒத்துக்குறாங்க. காட்ஃபாதர் அதுக்கப்புறம் அவங்க மேடை கூப்பிட்டு தனியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ சாப்பிட்ற ஃபுட்ல டக்ஸா மிக்ஸ் பண்ணிருங்க, என் பொண்ணை இன்சல்ட் பண்ணதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் நான் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேடுமே ஹீரோ சாப்பிட்ற ஃபுட்ல டக்ஸா மிக்ஸ் பண்ணிடுறா போல.
ஹீரோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு தான் வரான். ஹீரோட ரூம்ல பார்த்தா வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா. வந்தவ ஹீரோ ஹாக் பண்ண ஹீரோ கோபப்பட்டு அந்த பொண்ணை அறிஞ்சிடுறா. நீ நினைக்கிற மாதிரி பர்சன் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடிட்டு தான் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இருக்க ரூமை திறக்கலாம்னு சொல்லி போறப்போ அங்க காட்ஃபாதர் வந்துடுறாங்க. ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ நல்லவன் கிடையாது, அவன் வேற ஒரு பொண்ணு கூட இந்த ரூம்ல இருக்கான், நீ வேணா ஹீரோக்கு கால் பண்ணி பாரு, ஹீரோவோட போனை வேற ஒரு பொண்ணு தான் எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே கால் பண்ணி பார்க்க ஹீரோவோட போனை வேற ஒரு பொண்ணு தான் அட்டன் பண்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அவ எதுவுமே பேசாம வெளில வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ இருக்க ரூம்ல தான் காட்டுறாங்க. அவன் ரெஸ்ட் ரூம் போய் அவன் மேல தண்ணி எல்லாம் ஊத்திட்டு வந்திருப்பான் போல. ட்ரக்ஸோட எஃபெக்டை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த கேப்ல தான் இந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கா. ஹீரோ வந்தவன் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்த, எனக்கு யார் ட்ரக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கு எல்லாமே காட்ஃபாதர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு மேட் கிட்ட தான் ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்க உங்க பொண்ணாட்டி உங்க மேல கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வேகமா கிளம்பி ஹீரோனை தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா இந்த ஷியாவும் காட்ஃபாதரும் தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல. ஷியா ஹீரோன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்ன மாதிரி ஒரு மக்கள் நான் பார்த்ததே இல்ல, ஹீரோ பத்தி யார் என்ன தப்பா சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுற, உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காட்ஃபாதருமே நான் உன்னை கொல்ல போறேன், நான் கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ தனியா இருந்து கஷ்டப்படுறத பார்த்து நாங்க சந்தோஷப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினை கரெக்டா கொல்ல போகும்போது அங்க ஹீரோவும் ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ காட்ஃபாதருக்கும் ஷியாக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த சைனா விட்டே அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹாப்பியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிறக்க போற குழந்தைக்கு தான் ரெண்டு பேருமே ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். தென் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ சடனா ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வர இவ உடனே ஹீரோவோட காதை பிடிச்சதை திருக ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் வேகமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்று சேர்ந்ததோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.